ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது இது கர்நாடகா ஸ்பெஷலுங்க. நல்லா சுட சுட டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது உத்தின கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் சொல்லுவாங்க. இதுக்கு முந்தையே இது வேறு வாரி செஞ்சு காமிச்சோம் உங்களுக்கு. அதுவும் நல்ல ஹிட் ஆச்சு. அது மாதிரி இது அதை விட இது இன்னும் ஹெல்த்தின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது அதில் அரிசி நோய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் சோள ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், எல்லாமே டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம போடுற பருப்புகள் அது மாதிரி எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் வருது. இது முள்ளங்கி சட்னி சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். பொருட்கள் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இதுக்கு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபனுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நாம் எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த உளுந்துக்கு டைமிங் மட்டும் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். உருண்டை உளுந்துன்னா அதுக்கு ஒரு மாதிரி டைமிங்கு, உடச்ச உளுந்துன்னா அதுக்கு இன்னும் டைமிங் கம்மியாக கொடுக்கலாம். இதுக்கு இப்போ நான் 2 மணி நேரம் கொடுக்குறேன். பிஃபோர் 2 hours நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 2 hours பிஃபோரு இதை எடுத்துக்கணும். இப்போது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உடச்ச உளுந்து. கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது கழுவி வச்சிடலாம். இப்போ இது 2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தண்ணியே இல்லை. இதில் கொஞ்சம் கூட பாருங்க, கொஞ்சமாக இந்த உளுந்து தண்ணியே ஊற்றி நல்லா கெட்டியாக ஆனால் நொய்யாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பாருங்கள், பெருநொய்யாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்புலையும் தண்ணி இல்லாமல் அதே போல் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது விப்பரில் 2 ரவுண்ட் போட்டுட்டு இப்போ தள்ளி விடும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறது மட்டும் மிதியும், மேலே இருக்கிற பருப்பு உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுக்கோசம் நம்ம இது மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அதே மாதிரி அரைப்பட்டிருக்கு. இது மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை நான் விப்பரில் தான் அரைச்சிருக்கேன். ரெண்டுமே அந்த லாஸ்ட் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, சின்னதாக, அதில் தான் போட்டு அரைச்சிருக்கேன். சாஃப்டாக நிதானமாக அரைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் விப்பர் போட்டோம் அப்படின்னா. இப்போ இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம மேலே காரம் எல்லாம் போடணும். அதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்னதாக 2 எடுத்திருக்கேன். அதோட இஞ்சி கொஞ்சம், அதோட கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக. நான் 1 காம்பு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம கோர்ஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ பெருங்காயம் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதுக்கோசம் அதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், சீரகம். இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லிக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நாம் கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிக்கலாம், தப்பில்லை. கோர்ஸாக தான் வேணும் இதுக்கு. அரைப்படுற வரைக்கும் போதும். இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைப்பட்டிருக்கு பார்த்துங்க, போதும் இது. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்திட்டு இப்போ நான் இதில் ரவை சேர்க்கணும். ரவைன்னா நம்ம உப்புமாவு ரவை, நார்மல் ரவை சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் அரிசி ரவையும் சேர்த்துக்கலாம். இது கர்நாடகா ஸ்பெஷலுங்கிறதால அவங்க மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ரவை சேர்ப்பாங்க. ஆனால் ரவை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் சோள ரவை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்ல ஹெல்த்தி டிஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் உங்ககிட்ட என்ன ரவை இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பு ரவை வருது, நிறைய ரவை வெரைட்டி, சிறுதானிய ரவைங்கள்லாம் வருது. அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு மேலே போட்டுடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டியாக ஆகிடும். இட்லி நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஊறணும். அதாவது எப்படி அப்படின்னா, இது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு இதுக்கு வாழை இலை வேணும். அந்த வாழை இலை தொடச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் ரெடி பண்ணுறது, வாழை இலை தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறது செஞ்சோம் அப்படின்னா இது ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ இது 1 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வாழை இலை ரெடி பண்ணியாச்சு. இப்போது
குக்கரில் இது மாதிரி தண்ணி விட்டு உயரமாக ஒரு சிம்மாடு வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன அதாவது ஹைட்டான பாத்திரமாக கொஞ்சம் இருக்கணும், அது மாதிரி வச்சு நீங்கள் ஹைட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி சூடாகிறதுக்கு ரெடியாக இருக்கட்டும். இப்போ நாம் இதில் இப்போ இந்த மாவுடைய கெட்டித்தன்மை பார்த்துக்கோங்க பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நாம் ரவை போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இந்த இலையில நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பேக் சைடில் துணி போட்டு ஈர துணி போட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கிட்டு கொஞ்சமாக மாவு, ரொம்ப வைக்காதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இப்படி வச்சு இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிடணும். இப்போ இதில் வந்து 3 or 4 நம்ம எப்படி வேணால் அத்தனை வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். நிறைய செஞ்சோம் அப்படின்னா இட்லி பாத்திரம் அது மாதிரி பெருசாக எடுத்து அது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இல்லாமல் இது மாதிரி இருக்கணும். இப்போ அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பரிமாறும் போதும் நல்லாயிருக்கும், அட் த மீன் டைம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் வந்து 5 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம இதில் இறக்கிடலாம். இப்போது 15-20 நிமிஷம் வரைக்கும் இது வேகணும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, அனல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில சமயம் வந்து தண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து வதவதான்னு ஆகிடும். இப்போது 15 மினிட்ஸாக வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நாம் அனல் கம்மி பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் இறங்கினதுமே வெள்ளை கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட்டி வச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்களா. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டிப்பு, இப்போ புளி நம்ம ஊற போடுறோம். ஊற போடும்போது இது மாதிரி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா கழுவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். கரைச்சி நல்லா கெட்டியாக இருக்கும். இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வாரம் நாள் நல்லாயிருக்கும். இது வந்து நான் என்னோடதில் ஷார்ட் வீடியோவும் இருக்குது. எப்படி வேணாலும் இந்த புளி கரைசல் நம்ம டெய்லி அப்பப்போ கொஞ்சமாக ஊற போட்டு அதை வேஸ்ட் பண்ணிவிட்டோ இல்லை ஒரு நூல் ஜாஸ்தியாகியோ அது மாதிரி இருக்கும், இல்லைன்னா பத்தாமல் போகும். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த அடிசல் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து இன்றைக்கி முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு அதுக்கும் காம்பினேஷனை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.